ஆனால் இப்போ மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம ஊரில் இருக்க பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து தெளிவானவங்கன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எந்தெந்த கட்சிக்காரங்க இருக்கிறாங்கன்னு வரைக்கும் அந்த லிஸ்ட்டில் போட்டு பணம் கொடுத்துமா கொடுக்கல நோட் பண்ணுற அளவுக்கு தெளிவாக இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த எஸ்ஐஆர் இவங்க என்ன தான் எடுத்துகிட்டு போனாலுமே இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறவங்க ரெக்கார்டை இவங்களே வந்து ஈஸியாக செக் பண்ண முடியும். ஆனால் அவ்வளோ கேடர்ஸை வந்து அதிமுக திமுக 2 கட்சிகளுமே வச்சிருக்கு. மற்றபடி போதுமான இடங்களில் தேவையான இடத்துல காங்கிரஸ் விசிகா போன்ற கட்சிகளும் வச்சிருக்கு. இப்போ டிவிகே பிஜேபிலாம் என்னென்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல. அப்படி இருக்கிறப்ப ஒரு ரிப்போர்ட்டை இவங்களே வந்து ஆல்ரெடி செக் பண்ணி வைக்க முடியும்ல, இந்த இடத்துல இவங்கலாம் இருக்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புதுசாக வர ரெக்கார்டு ஜஸ்ட் மிஸ் மேட்ச் மட்டும் செக் பண்ணிட்டாலே அது ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கான வேலை. இல்லைங்க, அதில் வேறு சிக்கல்கள் இருக்குங்க. ஓட்டர் லிஸ்ட் பியூரிஃபிகேஷன்றது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வேலை. உள்ளாட்சி தேர்தல்களுக்காக அதை பயன்படுத்தலாமா நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு பயன்படுத்தலாம். அப்போ ஏன் அதை பயன்படுத்தாமல் உள்ளாட்சி லெவலில் இவங்க பிரித்து வேலை பார்த்தாங்கன்னா இந்த ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பட் அப்போ வேலை செய்யலைன்னு அர்த்தம். போகஸ் ஓட்டிங் எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு ப்ராப்ளமுங்க. 56 லட்சம் போலி வாக்காளர்கள் இருக்காங்க, அவங்கள நீக்கணும்னு ஈசி கிட்ட 2017 கருணாநிதி உயிரோடு இருக்கும்போதே திமுக மனுக்களை கொடுத்தது. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் ஜனாதிபதியை சந்தித்து மனு கொடுப்போம்னு பிரச்சனையை பெரிய அளவில் கொண்டு போனாங்க. அப்புறம் திடீர்னு அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. இன்றைக்கி இங்கே வந்து நிற்குது. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, திமுக அதன் தோழமை கட்சிகள் நண்பர்களுக்கு நான் சொல்வது, யார் நினச்சாலும் எஸ்ஐஆரை தடுக்க முடியாது. கூடிய வரைக்கும் அதில் வாக்காளர்கள் ஜெனுயின் ஓட்டர்ஸ் விடுபடாமல் அவங்க ஓட்டை அடிக்காமல் இருக்கிறத திமுகவும் தோழமை கட்சிகளும் பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் தவறான பாதையில் போகுதுன்னா இமீடியட்டாக உச்சநீதிமன்றத்தை நாடி அதற்கு தடை வாங்கணும். இவ்வளோதான். இதுக்கு மேலே எஸ்ஐஆரை ஒன்றும் திமுக கவர்மெண்ட்டாலெல்லாம் தடுக்கவே முடியாது என்பதை நம் மனதில் வைத்து தான் இந்த விஷயத்தை பேச வேண்டும். Taste the Daily.